ஹலோ மக்களை, வெல்கம் டு SNVIP விலாக்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, திருத்தணி அருகே ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற நலாட்டூர் ஸ்ரீ வீரமங்கலம் ஆஞ்சநேயர் டெம்பிள் தான் பார்க்க போகிறோம். இந்த கோயில் நியூ இயர் அண்ட் தமிழ் புத்தாண்டு, தெலுங்கு புத்தாண்டுகள்லாம் கூட்டம் நிறைய பேர் சாமியை தரிசிட்டு போவாங்க. ஏன்னா இந்த டைமில் விசேஷமான பூஜைகள்லாம் நடைபெறும் அந்த ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு. நம்ம இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் ஹனுமன் தருவான் நாளும் ஜெயம். ராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் ஹனுமனிருக்கையில் ஏது பயம். ஹனுமானின் திருநாவில் தினம் ஊறும் நாமமே, அதை அறிவாரின் மனமெங்கும் ஹனுமன் கோலமே. ராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் ஹனுமனிருக்கையில் ஏது பயம். ஹனுமானின் திருநாவில் தினம் ஊறும் நாமமே, அதை அறிவாரின் மனமெங்கும் ஹனுமன் கோலமே. நன்மை வந்து சேரும், நமக்கு நாளும் வந்து சேரும். நன்மை வந்து சேரும், நமக்கு நாளும் வந்து சேரும். ராமநாமமே அன்பெனும் மலையில் அனுதினம் பெருகும் அமுதம் ஆகுமே. ராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் ஹனுமனிருக்கையில் ஏது பயம். ராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் ஹனுமனிருக்கையில் ஏது பயம். ஹனுமானின் திருநாவில் தினம் ஊறும் நாமமே, அதை அறிவாரின் மனமெங்கும் ஹனுமன் கோலமே. நம்ம பார்த்து அவரு அங்க இருக்கான்ற அருள்மிகு ஸ்ரீ 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 நல்லாட்டூர் வீரமங்கல ஆஞ்சநேய சுவாமி திருக்கோவில் இன்றைய தினம் நூதன வருஷமாக இன்னைக்கு இந்த கோவிலில் விசேஷமான கூட்டங்கள்லாம் இருக்குது. இங்கே ஸ்தல புராணம் என்ன அப்படின்னா, சுவாமி வீரமங்கல ஆஞ்சநேய சுவாமின்னு பேர். இங்கே சுவாமி புராதனமான க்ஷேத்திரம். ஒரு புத்துக்குள்ளே சுவாமி இங்கே இருந்தார். இங்கே சக்கரவர்த்தி நாயுடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தருக்கு கனவுல இந்த சுவாமி கனவுல இங்கே நான் புத்துக்குள்ளே இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த சுவாமி அருள் பெற்றார். அதனால் என்னாச்சு அப்படின்னா, அவர் இந்த தேடும்பொழுது அந்த புத்துக்குள்ள அந்த ஹனுமான் சிலை தெரிஞ்சுது. அந்த சுவாமியை வெளிப்பாடு எடுத்து அந்த சுவாமி வழிபாடு பண்ணி, அதே மாதிரி இங்கே கும்பாபிஷேகம்லாம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 100-200 வருஷமாக இந்த கோவில் வழிபாடு நடந்துருக்கு. இங்கே இப்போ ரொம்ப விசேஷமாக ஹனுமத் ஜெயந்தி, அதே மாதிரி சுவாமிக்கு செவ்வாய்க்கிழமை சுவாமிக்கெல்லாம் அபிஷேகம்லாம் நடக்கும். அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை நல்லா கூட்டங்கள்லாம் வரும் சுவாமிக்கு. நியூ இயர் அன்னைக்கு தமிழ் புத்தாண்டு, தெலுங்கு புத்தாண்டு, அதே மாதிரி நியூ இயர் அன்னைக்கு ரொம்ப ஹெவியான கூட்டங்கள்லாம் இந்த சுவாமி பார்க்கறதுக்கு வருவாங்க. இங்கே சுவாமிக்கு என்னடான்னா கையில் பூ வச்சுருப்பார், அதே மாதிரி இடுப்பில் கத்தி வச்சுருப்பார். ராமர் ஆஞ்சநேயர் சிரசு மேலே ராமரோட பாதம் இருக்குது. அதனால் ராமரோட ஹிருதயத்தில்
லக்ஷ்மி சீதா, சீதா ராமர் இருப்பார். அதனால விசேஷமான ஒரு சிலை, ஒரே சிலையில் செதுக்கப்பட்ட விக்கிரகம். சுவாமி வந்து நல்லா ஆழ்ந்த ஊர், அப்படினால தான் நல்லாட்டூர்னு பேர் வந்தது. இங்கே சுவாமி பக்கத்தில் வந்து ஏரி இருக்குது, குசஸ்தலி நதின்னு சொல்லி அதுக்கு பேர். அந்த நதிக்கு வந்து அனுமத் ஜெயந்தி அப்போ சுவாமிக்கு விசேஷமான ஹோமங்கள்லாம் பண்ணி இங்கே சக்கரஸ்தானம் நடக்கும் சுவாமிக்கு ரொம்ப விசேஷமாக. அதே மாதிரி சுவாமி வந்து நம்ம மனசுக்குள்ளே ஏதாவது பிரார்த்தனை இருந்தால் அந்த பிரார்த்தனை பண்ணிவிட்டு நம்ம வந்து அது நடந்தது அப்படின்னா வட மாலையாக இங்கே வந்து சுவாமிக்கு போடுவாங்க. அந்த வடமாலை சாத்தினா சுவாமிக்கு ரொம்ப விசேஷம். இதுதான் எங்கள் ஸ்தல புராணம். சுவாமி வந்து வீரமங்கல ஆஞ்சநேய சுவாமி திருக்கோவில் சுபம். இது உருவாகி எத்தனை வருஷம்? இது வந்து சுவாமி புத்துக்குள்ளே இருக்கார். இங்கே வந்து சுவாமி புத்துக்குள்ளே இருந்த சுவாமிக்கு வந்து கனவுல வந்ததுனால வந்து எப்போ புராதனமான சிலை வந்து அது வந்து அதனால் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்தல புராணம் பொறுத்து ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற சிலை இது வந்து. ஆனால் நம்மளுக்கு கண்பட்டது வந்து ஒரு 70-100 வருஷம் முன்னாடி தான் நம்மளுக்கு தெரிஞ்சு வந்தது. அதுக்கப்புறமா தான் நம்ம சுவாமி ஒரு 70 வருஷமா 60 வருஷமா தான் வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு வந்து ரொம்ப புராதனமான க்ஷேத்திரம் இது வந்து. இது என்னென்ன கிழமை? இங்கே செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமெல்லாம் வந்து நம்மளுக்கு சுவாமி வந்து ஹெவி கூட்டமாக இருக்கும். சுவாமிக்கு செவ்வாய்க்கிழமைன்னா ரொம்ப விசேஷம். அதனால் வந்து செவ்வாய்க்கிழமை நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போவாங்க. அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து சுவாமிக்கு ஏதாவது வேண்டுதல் இருக்குது அப்படின்னா வடமாலை நான் சாத்துறேன்னு சொல்லி வேண்டினோம்னா கண்டிப்பாக அந்த வேண்டுதல் நிறைவேறும். அந்த வடமாலையும் நம்ம சாத்தலாம். அப்புறம் வேறு ஒன்றும் இல்லை. ஓகே சந்தோஷம். தேங்க்யூ. இங்கே போய் வச்சுட்டு போகலாம். இது 25, 35, எங்கடா 55 போடா பாருங்க. ஓ ரெக்கார்டில் இருக்குது அது. இந்த கையில் இருக்குது, இந்த கையில் இருக்குது. பேசாமல் அது என் கையில் கொடுத்துரு. என்னடா ஃப்ரெண்டு தாங்க இது, பேக் எங்கடா? ஒரு லட்சம் டமால் 1 லட்சம் ஆயிரம் மட்டும் தூரம் போன போட்டோமா இரு. எப்படி எடுக்க போறேன்? ஃபோன் அனுப்பினாமா கூப்பிடலாம். இந்த மாதிரி வேஸ்ட் கட்டணும். அப்படி போடா, கொஞ்சம் அங்கே வர மேடு கட்டுங்க போடா. நான் ஆச்சரியமா சொன்னேன். ஸ்டிக்கு படி ஸ்டிக்கு வா புறா பார்த்தீங்கன்னா தள்ளி எடுக்கல. கம்பெனி பேர் சொல்லியா? தம்பி வேணா. ஓகே, வீடியோ ரெக்கார்ட் பண்ணியா? ரெக்கார்ட்ல தான் பாரு. ஏய் பாருப்பா தம்பி, அருமையாக பண்ணிக்கிறாரு. ஏய் இது என்னடா ஓகே நல்லா சொல்லி நாளைக்கு யூடியூப்ல வந்துடே. அவனை காப்பிரைட் போட்டுருவாங்க. ஏய் போக போக ஆய ஏறுதுடா. ஆய ஏறுது வாடா. ஏய் ரெக்கார்ட்ல இருக்கிற மாதிரி தெரியலையே. கேமரா அது கேமரா போடு. ஏய் கேமரா இருந்தா ஓ கேப் இல்லைன்னா தாரா வர மாட்டீங்களா? இப்போதான் உள்ள கேள்வி கேட்டா சாமி வீட்டில் கேப் ஓட்டு வரக்கூடாது. இருக்கு நெத்தல் அது கூடு மாமை. நீ ஏதோ பேசுறேன்னு பேசாத. தண்ணியில் லெஃப்ட் ஹேண்டே கை வலிக்கிறான். ஹைட்டு கம்மி பண்றான். எதுக்கு அவ்வளோ ஹைட்டு? இப்போ ஒரு ஆச்சு என்ன தெரிகிறது?